நேற்று இந்த வீடியோ அவங்க வெளியிட்டு இல்ல பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இது தொடர்பாகவும் இன்றைக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களை இது தொடர்பான விற்பனர்கள் வெளியிட்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். எலான் மாஸ்குரிய எக்ஸ் தளத்தினுடைய ஏஐ தொழில்நுட்பம் தந்திருக்கக்கூடிய பதில் இது ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோ தான் என்பதுதான். எனவே இது நிஜமானதா ஏஐ வீடியோவா என்கிற சர்ச்சை இன்னும் உச்சம் தொட்டிருக்கிறது. யுத்தத்திற்கு அமெரிக்க நட்பு நாடுகள் உதவாவிட்டால் நேட்டோ மிக மோசமான எதிர்காலத்தை சந்திக்கும் என்று சொல்லி மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. முடிவாக அரபு நாடுகள்கிட்டையும் போய் நீங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஈரானை தாக்குறதுக்கு வரணுங்கிறாங்க. அவங்க ஜென்மத்தில் போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம், அவங்க தாக்குற அளவுக்கு ஆயுதம் கிடையாது. அடிச்சா திருப்பி அடிப்பாங்கிறது தெரியும். நாம் அத்தனை நாடுகளுமே ஒன்றாக சேர்ந்துட்டோம்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எவனும் வர தேவையில்லை, நம்ம நாடுகளை நம்மளே பாதுகாத்துக்கலாம் அருமையாக சொல்லியிருக்கிறார். வாங்க அத்தனை பேரும் ஒன்றிணைவை. ஏன் அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம ஒன்றிணைஞ்சா எதுக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தான் உலகத்தில் எல்லா பலமும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம், வளமும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அலி லாரிஜானி. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து நடத்தி வந்த தாக்குதல்கள் 2 ஆண்டுகளாக தொடர்ந்த நிலையில் தற்போது அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது மிக உச்சமான படுகொலை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. 1600க்கும் மேற்பட்ட ஈரானிய அப்பாவிகள் இந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் அப்பாவி மாணவர்களும் குழந்தைகளும் என்பதுதான் ரொம்பவே கவலைக்குரிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. இந்த சூழல்ல இன்றைய நாளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது மத்திய கிழக்கில் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வுல முதல் செய்தியாகவே நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, நேற்றைய தினம் திடீரென இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டதை நீங்க அத்தனை பேரும் பார்த்திருப்பீங்க. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு காஃபி ஷாப்ல வந்து காஃபி குடிக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு என் கையில 5 விரல் இருக்குது, இந்த கையிலையும் 5 விரல் இருக்குது பாருங்க, நான் உயிரோடு தான் இருக்கிறேங்கிற விதமாக அவர் பேசிய ஹீப்ரு மொழி எழுத்துக்களோடு வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ நேற்று முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இல்லை, பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்பாக வெளியான அந்த வீடியோக்கள்ல 5 விரல்களுக்கு பதிலாக 6 விரல்கள் இருக்கிறது. எனவே பெஞ்சமின் உயிரோடு இருப்பதாக காட்டப்படுகிற வீடியோக்கள் எல்லாம் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டது என்பதுதான் இணையவாசிகளுடைய, குறிப்பாக இந்த இணையம் தொடர்பான டீப்பாக ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய வாதமாகவே இருந்து வந்த நிலையில தான் நேற்று இந்த வீடியோ அவங்க வெளியிட்டு இல்ல பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இது தொடர்பாகவும் இன்றைக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களை இது தொடர்பான விற்பனர்கள் வெளியிட்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சந்தேகமே என்னன்னு கேட்டா, பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருந்தால் இப்படி வந்து காஃபி குடிச்சுக்கிட்டு வீடியோ போட வேண்டியது கிடையாது. அதை விட அவர் செஞ்சிருக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல அவர் பங்கெடுத்திருக்க வேண்டியது. ஒரு பிரதமராக செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல பங்கெடுக்காதவர் காஃபி ஷாப்ல வந்து நிக்கிற மாதிரியான வீடியோ வெளியாகி இருக்கிறது. இப்ப இதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய விமர்சனங்கள் தொடர்பாக வெளியாகி கொண்டிருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறார் என்பதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் உறுதிப்படுத்துகிற விதங்கள் எல்லாமே ரொம்ப சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய விதங்களாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் பெஞ்சமின் உயிரோடு இருந்தால் அவர் வளம மாதிரி ஒன்றோ ஒரு பகிரங்கமான லைவ் டெலிகாஸ்ட் நிகழ்ச்சிக்கு ஒரு தொலைக்காட்சியோட வந்து நான் இருக்கிறேங்கிறத நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. இல்லை என்று சொல்லி சொன்னா செக்யூரிட்டி கவுன்சில் மாதிரியான ஒரு மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து எல்லோருடையும் சாதாரணமாக பேசுகிற விதமான செய்திகளை அவர் வெளியிட வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி இல்லாத பட்சத்தில் அவர் மீதான இந்த கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். இப்படியான சூழல் தான் இந்த வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பாக எக்ஸை பயன்படுத்தக்கூடியவங்க பழைய ட்விட்டர் என்ற பெயர்ல இப்ப இயங்குதா இல்லையா எலான் மாஸ்குரிய தளம் எக்ஸ் தனியாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, குரோக் என்று சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தை அவர்களுடைய தளத்திலே இணைத்திருக்கிறார்கள். அதுல போய் இந்த வீடியோவை போட்டு பல பேரும் இது உண்மையா, இது ஏஐயா அல்லது நிஜமான வீடியோவா கேட்ட நேரத்தில்
எலான் மாஸ்குரிய எக்ஸ் தளத்தினுடைய ஏஐ தொழில்நுட்பம் தந்திருக்கக்கூடிய பதில் இது ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோ தான் என்பதுதான். எனவே இது நிஜமானதா ஏஐ வீடியோவா என்கிற சர்ச்சை இன்னும் உச்சம் தொட்டிருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை. ஆனால் நெத்தன்யாகுவை இணையவாசியில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் நன்றாக தெரிகிறது. தற்போது பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிரோடு இருந்தால் அவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொலைக்காட்சியோட அல்லது பல தொலைக்காட்சி நிறுவனங்களோட நேரடியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதை தவிர அவர் உயிரோடு இருப்பதை நிரூபிப்பதற்கான நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் பொதுமக்கள் மத்தியில் மிக குறைவாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். நன்றாக புரிஞ்சுக்கிறோம். நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எந்த வீடியோக்களையும் நெத்தன்யாகு செத்துட்டார் என்கிற வாதத்தை நம்ம சொல்லலை. அந்த இடத்துக்கு நம்ம வரலைங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம். ஆனால் வரக்கூடிய செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இந்த இடத்துல குரோக் இப்படி ஒரு தெளிவான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறது. இது ஏஐ வீடியோ என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே மற்ற ஏஐ தளங்கள் இதை ஏஐ வீடியோ என்று சொல்லலாம். ஆனால் ஏஐக்கு நெருக்கமான வீடியோ என்கிற அறிவிப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. என்ன நடக்கிறது என்பதை காலம் அடுத்தடுத்த நாட்கள் பதில் சொல்லும். கண்டிப்பாக அதற்குரிய பதில் கிடைக்கும் என்று நாம் நம்புவோம். இப்படியான சூழல்ல தான் ரஃபா கடவையை மூடி வைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். காசாவுக்குள்ள காசா அப்பாவிகளுக்கு தேவையான உணவுகளை கொண்டு செல்ல முடியாமல் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே தருணத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆர்டிகல் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. காசாவுக்குள்ள பள்ளிவாசல்களில் குரான் ஓதுவதும் குரானை மனப்பாடம் செய்வதும் இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் சத்தத்திற்கு நிகரான சத்தமாக கேட்கிறது என்று ரொம்ப சிலாகிச்சு இப்படியான புகைப்படங்களோடு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு ஹிஃபுல் மஜ்லிஸ் ஒன்று. அதில் அத்தனை பேரும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பல பேரும் உட்கார்ந்து குரான் மனநமிடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த தாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் ஓரளவுக்கு புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு அங்கே குரான் ஓதுகிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய பேர் உட்கார்ந்து குரான் ஓதி கொண்டிருக்கிறார்கள். எல்லா பள்ளிவாசல்களையும் கான் யூனிஸில் இருக்கலாம், சென்ட்ரல் காசாவில் இருக்கலாம், நார்த் காசாவில் இருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் மேலே பறக்கிற சத்தத்துக்கு நிகராக குரான் ஓதுகிற சத்தம் கேட்கிறது. அவர்களை குரானுடைய செய்திகள் மத ரீதியாக பண்படுத்துகிறது என்று சொல்லி அல் ஜசீரா மிக அழகாக சிலாகித்த ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறாங்க. படிக்கும் போது ரொம்ப மனம் குளிர்ந்தது. ரமதானுடைய மாதத்தில் அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் குரான் அவர்களுக்கு இதமாக இருக்கிறது. குரான் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. குரான் அனைவருக்கும் நிம்மதியை கொடுக்கும். குரானை படிப்போம், மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற நல்ல செய்திகளோடு ஈரான் மீதான யுத்தத்திற்கு அமெரிக்க நட்பு நாடுகள் உதவாவிட்டால் நேட்டோ மிக மோசமான எதிர்காலத்தை சந்திக்கும் என்று சொல்லி மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த இன்னைக்கு டிஆர்டி வேர்ல்டு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு பக்கத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. முதல் பக்கத்தை பார்க்குறீங்க. ட்ரம்ப் சேஸ் நேட்டோ ஃபேசஸ் very bad future if US allies don't help with war on Iran அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ஈரானிய யுத்தத்தில் நேட்டோ வந்து சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னால் ரொம்ப கடுமையான எதிர்கால விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஈரானை நாங்கள் தாக்கிக்கிட்டு இருக்கோம், இங்கே திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் உக்ரைனுக்கு வந்து ரஷ்யாக்காரன் அடிக்கும்போது நாங்கள் உங்களோட வந்து நிற்கலையா, ஏன்னா உக்ரைன் யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற உக்ரைனுக்காக நாங்கள் வந்து நிற்கலையா, அது மாதிரி நாங்கள் ஒரு யுத்தத்தில் மாட்டிக்கிட்டு நிற்கும் போது நீங்கள் வந்து நிற்க மாட்டீங்களா, கேன கிறுக்கு பையங்கிறது இதுதான் ஆதாரம். ஏன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் ஈரானை தோக்கடிச்சிட்டோம், நாங்கள் முடிச்சிட்டோம், கிழிச்சிட்டோம், இன்னும் கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இப்போ காலில் உழாத குறையாக கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல, நேட்டோ வாங்க, நேட்டோ நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் வரலன்னு சொல்லி சொன்னால். ஏன்னா ஈராக்கை தாக்கும் போது நேட்டோவை எடுத்துக்கிட்டு தான் போனாங்க, ஆப்கானிஸ்தானை தாக்கும் போது நேட்டோவை எடுத்துக்கிட்டு தான் போனாங்க. இந்த நேட்டோ நட்பு நாடுகள் எல்லாம் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் இனி ஈரானை தாக்க முடியும் என்கிற ஒரு நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்குது. அதனால் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் யோசிச்சு பாருங்க, நாங்கள் போவோம், ஈரானுக்குள்ள அடிப்போம், துட்டிப்போம், தூக்கிட்டு வருவோம் என்றெல்லாம் கிளம்பினாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஈரானை தாக்கு பிடிக்க முடியாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தள்ளாடி கொண்டிருக்கிறது. மற்ற எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் எந்த பதிலையுமே நேட்டோ நாடுகள் சொல்லலை என்று சொன்னால் ஒன்றோ கரெக்டான பதிலை சொல்லணுமா அல்லது எதிர்மறை பதில் சொல்லாமல் இருக்கணுமா. அப்படி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு எதிர்மறையாக வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்னு திரும்பவும் மிரட்டாரு. உலக நாடு முழுக்க டேரிஃப் போட்டார், வரி விதிச்சாரு, நேட்டோ நாடுகளுக்கெல்லாம் போட்டார், கூட இருந்தவன் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டாரு, நாங்கள் வரி போடுவோம், நீங்கள் கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி மிரட்டினாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், நீங்கள் எல்லாரும் வாங்க எங்களோட சேர்ந்து சண்டை பிடிப்போங்கிறாரு. எவனுமே வரமாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ஹொர்முஸ் நீர்நிலைங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அங்கே போய் ஈரானை பகைச்சிக்கிட்டு நம்ம கப்பலுக்கு அடியை வாங்கி
வாங்கிட்டு இருக்கிறதையும் இல்லாமல் ஆக்கிறத விட இப்ப எல்லா நாடுகளையும் தற்போது கிரைசிஸ் ஏற்பட்டதுன்னா எல்லா நாட்டு மக்களும் இதை புரிஞ்சுக்கிடுவாங்களா? யுத்தத்தை புரிஞ்சுக்கிடுவாங்களா? அரசாங்கத்தை தான் குறை சொல்லுவாங்க. ஆட்சிகள் கவர்ந்து விடும். எனவே ஆட்சியை காப்பாற்றணும்னா இந்த யுத்தத்தை அரபு நாடு மட்டுமில்லை எல்லா நாடுகளும் நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் ஹொர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பது தொடர்பாக 7 நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே இன்றைக்கு வாயால வடசூட்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல வச்சு பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஏர்ஃபோர்ஸ் ஒன் என்கிற அவருடைய விமானத்தில் வச்சு தான் இந்த பேட்டியை கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது வெக்கங்கட்ட பேச்சுக்களை பேசி இருக்கிறாரு. என்னன்னு கேட்டா, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே முதல் நாள் நாங்கள் காமனியை கொண்டுட்டோம், எனவே ஈரான் காலிண்டாங்க. 2வது நாள் 3வது நாள் ஒவ்வொரு நாளும் இந்த பேசின பேச்சு அப்பா தாங்க முடியல. அவ்வளவு பேச்சுக்களை பேசிட்டு ஈரான் எங்களிடம் கெஞ்சுகிறது, சமாதானத்துக்கு வருமாறு கேட்கிறது, நாங்க முடியாதுன்னு இருக்கிறோம், அவங்களுடைய 80% ஆயுதங்களை அழிச்சிட்டோம், ஈரான் காலி, இப்படி எல்லாம் பேசினார்ல. இன்னைக்கு அவர் ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல பேசி இருக்கக்கூடிய அந்த செய்திகளை மிக தெளிவாக டிஆர்டி வேர்டாக இருக்கலாம், அனடோலு நியூஸ் ஏஜென்சி, அல் ஜசீரா எல்லாருமே வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல மிக தெளிவாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, என்னுடைய நிர்வாகம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது, ஈரான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அவர்கள் எதற்கும் தயாராக இல்லை என்று நான் நினைக்கிறேன். தெளிவா சொல்றாரு. நாங்க ஈரான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஈரான் எதுக்குமே தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக இதுதான் மாறி இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. எந்த அளவுக்குன்னு கேட்டா, அமெரிக்காவிலேயே ஒரு பேரல் க்ரூட் ஆயில் $100 உயர்ந்து விட்டது. அமெரிக்காவினுடைய சில பகுதிகளில் $106 உயர்ந்து இருக்கிறது. அதனாலதான் தலைவனுக்கு வந்து தாங்க முடியாம கெஞ்சி கூத்தாடி காலையாவது விழுந்துக்கிறோம் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ஹொர்முஸ் ஜலசந்தியை திறந்து வைத்திருப்பதற்காக அரபு நாடுகளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப அரபு நாடுகள்கிட்டையும் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாப்புல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நேட்டோட்ட கெஞ்சிறாரு, எல்லா நாடுகள்கிட்டையும் கெஞ்சிறாரு, ஈரான்கிட்ட போய் நிறுத்திக்கிறோம்டா, நாங்க ஜெயிச்சேன்னு நீங்க ஒத்துக்கிறங்கடா அப்படிங்கிறாரு. முடிவாக அரபு நாடுகள்கிட்டையும் போய் நீங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஈரானை தாக்குறதுக்கு வரணுங்கிறாங்க. அவங்க ஜென்மத்தில் போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம், அவங்க தாக்குற அளவுக்கு ஆயுதம் கிடையாது, அடிச்சா திருப்பி அடிப்பாங்கிறது தெரியும். 2வது, ஏற்கனவே காசா வார்ல இவங்க அத்தனை பேருமே அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் தான் நின்றாங்க, காசாவுக்கு ஆதரவாக நிக்கல. அமெரிக்காவோட சேர்ந்து காசாவை தாக்கலையே தவிர காசாவுக்கு ஆதரவாக இல்லாமல் அமெரிக்காவோடு சேர்ந்து அமைதியாக இருந்தாங்க இவங்க அத்தனை பேருமே. அந்த செய்திகளே அரபு உலகத்தில் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மனோநிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உளவு தகவல் பிரகாரம் இப்ப ஈரானுக்கு எதிராக இவங்க தாக்குதல் நடத்தினாங்கன்னா உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டு இருக்கிற ஆட்சியும் இல்லாமல் போயிடும், துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வேண்டி வந்துடும். அதனால ஆட்சியாவது காப்பாற்றிக்கிறோம், உன் வேலையை பாரு, நீதானே ஆரம்பிச்ச, நீயே முடிச்சுக்கிற லெவலில் இருக்கும்போது முடியாம இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 40 வருஷமா அவங்களை நாங்கள் பாதுகாத்து வர்றோமா இல்லையா அப்படிங்கிறாரு. டே 40 வருஷமா எவன்டா வந்து அரபு நாடுகளுக்கெல்லாம் அடிச்சான், ஒருத்தனுமே அடிக்கலையா நீங்க பாதுகாக்கிறதுக்கு? அடிச்ச நேரத்தை பாதுகாக்கலையே. கத்தாருக்கு இஸ்ரேல்காரன் அடிச்சான், பாதுகாத்தாங்களா? பாதுகாக்கல. இப்ப ஈரான்காரன் சுத்தி வளைச்சு வெடிச்சு பொறிச்சுக்கிட்டு இருக்கிறான், எவனாவது பாதுகாத்தாங்களா? பாதுகாக்கல. 40 வருஷம் நாங்க உங்களை பாதுகாத்தோம், நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? கெஞ்சுது. இதெல்லாம் கேட்கும் போது காது குளிருது. டொனால்ட் ட்ரம்ப் கெஞ்சிற கெஞ்சல்கள் இருக்குதுல்ல, அப்படி அலை மட்டும்தான் கிடையாது. அதாவது பைத்தியக்காரத்தனமான வேலையை செஞ்சு விட்டு இப்ப பைத்தியம் அழுகுற மாதிரி அழுதுகிட்டு இருக்கான பாருங்க. அரபு நாட்டை கெஞ்சிறான், எல்லா நாடுகளையும் கெஞ்சி அழைச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் என்ன பண்றாங்கன்னா, சில நாடுகளுக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறது ஹொர்முஸ் வழியாக செல்வதற்கு. குறிப்பாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பாகிஸ்தான் ஹொர்முஸ் வழியாக அவர்களுடைய சில பெட்ரோல் டேங்கர்களை எடுத்துக்கொண்டு போறாங்க. பாகிஸ்தான் கொடியுடன் கூடிய கராச்சி என்கிற அஃப்ராமேக்ஸ் டேங்கர் கப்பல் இன்றைக்கு பாகிஸ்தானை நோக்கி சென்றிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கப்பலுக்கு அவங்க அனுமதி கொடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு 14 வீடுகளை கட்டுகிற பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம். அதில் 5 வீடுகளை நம்ம கட்டி முடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றோம். ஒரு நிறுவனத்திலேருந்து மொத்தமாக காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை நம்ம பண்ணுறதில்லை. யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்சு எவ்வளவு போடுறீங்களோ, ஜக்காத் நிதிகளை தருகிறீர்கள், சதகா நிதிகளை தருகிறீர்கள், 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபா, இப்படி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் தரக்கூடிய பண உதவியை வைத்து தான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் 100 ரூபாய் அனுப்பக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர்கள் பல பேர் இருக்கிறார்கள். 200 ரூபா அனுப்புறாங்க, 300 ரூபா அனுப்புறாங்க. எல்லாமே சதகத்துல் ஜாரியாவாக நாளை மறுமையில் உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை பெற்றுத்தரும். ரமதானுடைய இறுதி கட்டத்தை எல்லாம் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜகாத்து பெறுவதற்கு தகுதியான 3 கூட்டத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க. ஒன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்து
வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் சக்காத் ஒதுக்க முடியும். அதே போன்று ஃபக்கீர்கள், ஏழைகள் என்கிற வகையில், மிஸ்கின்கள் என்கிற வகையில் அவங்களுக்கு நீங்கள் இந்த 3 கேட்டகரிலையும் அவங்களுக்கு சக்காத் உதவிகளை செய்ய முடியும். எனவே 3 வகைகளிலும் சக்காத் பெற தகுதியான அந்த சகோதரர்களுடைய வீடமைப்பு திட்டத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை அனுப்ப முடியும். இந்த நம்பருக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வழிவகைகளை நாம் சொல்லித்தர தயாராக. இந்தியாவுக்கு ஆல்ரெடி 2 கப்பல்களுக்கு அவங்க அனுமதி கொடுத்திருந்தாங்க. இனிமே இந்தியா ஈரான்ல இருந்து பெட்ரோல் அல்லது க்ரூட் ஆயில பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, ஈரான்ல இருந்தோ அல்லது ஹொர்முஸ் வழியாக பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி அமெரிக்கா சொன்னதை கேட்டு ஈரானுடைய 3 கப்பல்களை பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இந்தியாவினுடைய கடற்படை கைப்பற்றி வைத்திருக்கிறது. அது முழுவதுமே மருத்துவ பொருட்கள் இருக்கக்கூடிய கப்பல்கள். எனவே அந்த 3 கப்பலை நீங்க விடுவீங்க, எங்க கிட்ட அனுப்பிடுங்க. அனுப்பினதுக்கு பிறகு உங்களுக்கு நாங்க க்ரூட் ஆயில் அனுப்புறதை பத்தி யோசிக்கிறோம்ட்டாங்க. இப்ப இந்தியாவுக்கும் தெளிவாக ஆப்ப சொருகி விட்டுருக்கிறாங்க ஈரான்காரங்கிறது வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. அதை தாண்டி இன்றைக்கு துருக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் துருக்கியினுடைய ஒரு கப்பலுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. துருக்கியினுடைய உரிமையாளர்களுடைய 15 கப்பல்கள் அந்த பகுதிகளில் நிற்கிறது. அதுக்கு அனுமதி கிடைக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு கப்பல் அனுப்பியிருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சீனா 45% இந்த ஹொர்முஸ்ல இருந்து அந்த வழியாகத்தான் அவங்க பெட்ரோலை கொண்டு போறாங்க. ஈரானுடைய 80% பெட்ரோல் அவங்க தான் எடுக்கிறாங்க. சீனாவுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது, தாராளமாக எடுத்துக்கிட்டு போக ராஜான்ட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இனிமே எண்ணெய் வர்த்தகம் சீனாவினுடைய யுவான்ல தான் செய்யணும் என்கிற விதமான கோரிக்கைகளும் வலுக்க இருக்கிறது. ஈரான் அதையும் சொல்வதற்கு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. பெட்ரோல் டாலர் எல்லாம் கிடையாது, நீங்க வந்து சீனாவினுடைய யுவான்ல வியாபாரம் பண்றனா பண்ணுங்க, இல்லைனா கிளம்பி போய்கிட்டே இரு. இனி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நான் தான் தீர்மானிப்பேன், அமெரிக்கா கிடையாதுங்கிறத தெளிவாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளோடு சேர்த்து பிரான்ஸ் அதே போன்று இத்தாலி போன்ற 2 நாடுகளுமே இந்த ஜலசந்தி வழியாக நாங்க போறதுக்கு எங்களுடைய கப்பல்களை அனுமதிக்கணும் என்று சொல்லி ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்க முடியும். எனவே எல்லா நாடுகளும் வந்து ஈரான்கிட்ட மண்டிடுறாங்க. இப்போ எவன் வல்லரசுங்கிறது முடிவுக்கு வரப்போகிறது. அதுதான் இந்த யுத்தத்தினுடைய கடைசி கட்டம். ஏன்னா எல்லா நாடுகளுமே அமெரிக்கா கைவிட்டாங்க. அமெரிக்காவினுடைய அழிவு டொனால்ட் ட்ரம்ப்ங்கிற கிறுக்குனால தான் நடக்க போகுதுங்கிறது மட்டும் திட்ட தெளிவாக தெரியக்கூடிய நிலையில தான் இந்த ஜலசந்தியை பாதுகாப்பதற்காக எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாருல, அதில் அவர் மெயினாக கூப்பிடுறது யாருன்னு கேட்டால் சீனாவை கூப்பிடுறாரு. நீங்கள் வந்தே ஆகணும், இல்லாட்டி உங்கள் ஊருக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. நீ வந்தாவா வரலாடி தொலை, எங்களுக்கு என்னங்கிற விதமாக சீனா அதற்கு பதிலளிக்கவே இல்லை. பிரான்ஸ்கிட்ட கேட்டாங்க, பிரான்ஸ் எங்கள் கப்பலை நாங்கள் தரவே மாட்டோம், ஹொர்முஸுக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம்ட்டாங்க. அதை பிரான்சினுடைய அதிபர் தெளிவாக மசூத் பெசக்ஷியன் இடத்திலே சொல்லிட்டார், ஈரானுடைய அதிபர் இடத்திலேயே. ஜப்பானுடைய க்ரூட் ஆயில் தேவைகளில் பெட்ரோலிய தேவைகள் 60% இங்கிருந்து தான் போய்கிட்டு இருக்குது. எனவே ஜப்பான் இதுக்கு நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. தென் கொரியாவும் நாங்கள் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே போன்று இங்கிலாந்து நாங்கள் நட்பு நாடுகளோட பேசணும்ட்டாங்க. இப்படி பல நாடுகளும் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மிக தெளிவாக கைவிட்டு விட்டன. அதே நேரத்தில் ஜெர்மன், கிரீஸ் ஆகிய நாடுகளும் நாங்கள் இராணுவ ரீதியாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முடியாது, எங்களை கைவிடுனாங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் இதுக்குள்ள வரலை, இது எங்களுடைய யுத்தம் கிடையாது, இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் தெளிவாகவே நாங்கள் இராணுவ ரீதியாக ஈரானுடைய விவகாரத்தில் தலையிடலை என்பதையும் அறிவித்து இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் 30க்கும் மேற்பட்ட கப்பல்களை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். என்னன்னா 36 40 ஆகி கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்கள். ஆனால் 36 கப்பல் 30 ஆகி இன்னைக்கு தான் நான் தான் கேள்விப்படுறேன். இவ்வளவு நாளாக 36 ஈரானுடைய கப்பலை அழிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்னடான்னு கேட்டால் 30 கப்பலை அழிச்சேனுங்கிறாரு. அப்போ மீதி 6 கப்பலும் திருப்பி வந்துருச்சா? என்னடா சொல்றீங்க? ஆனால் அந்த கம்பி கட்டுற கதை சொல்றதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு பய கிடையாது உலகத்தில். மிஞ்சிருவான் உலகத்தில் எல்லாருமே. ராஜா அவன் எவனும் நிற்க முடியாது. நீ இந்த ஆள் மட்டும்தான் நீ லீடிங்கில் கண்டென்ட்டை தந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. காமெடி பீஸுன்னா கோட் போட்ட காமெடி பீஸு, அந்த அளவுக்கு உச்சத்தில் கண்டென்ட் தர்றாப்புல. நமக்கு தெரிந்து ஈரானுடைய 2 கப்பல்கள் மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்கு. ஒன்று இலங்கையினுடைய கடல் இல்லை, இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவினுடைய மெரின்ல இருந்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட அந்த கப்பல். அதில் 80க்கும் மேற்பட்ட ஈரானிய சகோதரர்கள் மாலுமிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஈரானுடைய ஒரு மருத்துவ கப்பலை அழிச்சிருந்தாங்க அமெரிக்கா. இதை தவிர்த்து வேற எந்த கப்பலையுமே அழிக்கல. இவர் சொல்லக்கூடியது ஒன்று நமக்கு புரியுது. என்னன்னு கேட்டா, இந்த 30க்கும் மேற்பட்ட கன்னி வெடிகளை அமைக்கும் கப்பல்கள் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. கன்னி வெடியை அமைக்கிறது கப்பல்ல கிடையாது, சாதாரண போட்ல அவங்க.
அந்த போட் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ஆள் போட்டை தான் கப்பல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கேஸா தான் இருக்குது. ஆனா அதுல கூட 36 எப்படி 30 ஆக முடியும், திருப்பி 6 திரும்ப வந்துருச்சாங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு மத்தியில தான் இன்றைக்கு ஈரானுடைய சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவர் அலி லாரிஜானி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அரபு நாடுகளுக்கு அந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் அதாவது எங்களுடைய நாடு இந்த யுத்தத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்காது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். யுத்தம் தான் ரெண்டுல ஒன்று பார்ப்போம், ஒன்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும், இல்லைன்னா நாங்க தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை இந்த பூச்சாண்டி வேலை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் ஒன்றாக நிற்க வேண்டிய தருணம் இதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அலி லாரிஜானி சொல்றாரு. ஷியா சன்னி எல்லாம் ஓரம் வச்சிருங்க, நம்ம அத்தனை பேரும் ஒன்றா இருக்கணும், நம்ம அத்தனை பேரும் ஒன்றா இருந்துட்டோம்னா நம்மளை வெல்றதுக்கு யாரும் இருக்க முடியாது, நம்ம இணைஞ்சிருக்க வேண்டிய நேரம் இதுன்னு சொல்லி அரபு நாட்டு தலைவர்களுக்கு சொல்லுகிறார் அலி லாரிஜானி. அதை தொடர்ந்து பேசும்போது அலி லாரிஜானி என்ன சொல்றான்னு கேட்டா, சில நாடுகளை தவிர இஸ்லாமிய நாடுகள் ஈரானை இந்த யுத்தத்தில் ஆதரிக்க தவறி இருக்கிறது, எங்களுக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லல, எங்களை ஆதரிக்காம இருக்கிறீங்க என்று சொல்றவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சில இஸ்லாமிய நாடுகளுடைய அரசாங்கங்களின் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா முகமது நபியினுடைய போதனைக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை சொல்றாரு. ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படுகிற நேரத்தில் அவன் உதவிக்கு கேட்டா நம்ம முஸ்லீம்களாக போய் நிக்கணுமா இல்லையா, ஆனா நீங்க ஈரானுக்காக வந்து நிக்கல, அமெரிக்காவுடைய பக்கம் நிக்கிறீங்க என்கிறதையும் சொல்லுகிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கிறீங்க, ஈரான் எந்த ஒரு அண்டை நாடுகள் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாங்கள் விரும்பல, இஸ்லாமிய நாடுகளுடைய தேசத்தினுடைய ஒற்றுமை முழு பலத்தோடு நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது, நாம் அத்தனை நாடுகளுமே ஒன்றாக சேர்ந்துட்டோம்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எவனும் வர தேவையில்லை, நம்ம நாடுகளை நம்மளே பாதுகாத்துக்கலாம், அருமையாக சொல்லியிருக்கிறார். வாங்க அத்தனை பேரும் ஒன்றிணைவை, ஏன் அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம ஒன்றிணைஞ்சா எதுக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தான் உலகத்தில் எல்லா பலமும் கையில் வச்சுக்கிட்டு வளமும் கையில் வச்சுக்கிட்டு சொல்லி அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அலி லாரிஜானி. இப்படி சொன்னதற்கு பிறகு கடைசியாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய இருப்பை வெளியேற்ற வேண்டும், பிராந்தியம் ஒற்றுமைப்பட்டு அமெரிக்காவினுடைய எல்லா தளங்களையும் வெளியேற்றுங்க, நம்ம நாட்டை நம்ம பாதுகாத்துக்கிறோம், நாங்கள் உங்களை ஆக்கிரமிக்க நினைக்கல, அதே நேரத்தில் உங்களை பாதுகாக்க நினைக்கிறோம், இவங்களை விட்டு நம்ம ஓரமாகிறணும் அப்படின்னு சொல்லி அலி லாரிஜானி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கார்க் தீவுகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் திரும்ப சொல்றாரு. அப்படி கார்க் தீவுகளை கைப்பற்றுகிற முயற்சி எடுக்கப்பட்டால் பாபல் மந்தபிலும் தாக்குதல் நடத்துவோம் என்று இன்றைக்கு ஈரான் அறிவிப்பு விடுத்திருக்கிறது. பாபல் மந்தபில் ஈரான் அடிக்க மாட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கு சொல்லுவாங்க அடிக்க சொல்லி. ஏற்கனவே ரெட் சீயை மூடி வச்சு 200க்கு மேல கப்பல்களுக்கு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அமெரிக்காவுக்கே முடியாதுன்னு ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களோட. சவுதி அரேபியா 2015 ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் தெளிவாக பாபல் மந்தபை மூடுவோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறது ஈரான். எனவே கார்க் தீவுகளில் கை வைக்கிற வேலையை நீங்க வச்சுக்கிற கூடாது என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய காட்சியில் பார்க்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணை பலத்தை எல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், இல்லாமலாக்கிட்டோம், அவங்க எந்த பலமும் கிடையாது, இப்போ எல்லாம் டம்மி ஆயிட்டாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்ச அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தென் பிராந்திய கட்டளை தலைமையகத்தின் மீதும் அதே போன்று ரஃபேல் ஆயுத நிறுவனத்தின் மீதும் ஈரான் துல்லியமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார். ரஃபேல் என்று கம்பெனியோட பேர் கேள்விப்படுவீங்க. இந்த ரஃபேல் ஆயுதம் தயாரிப்பதில் மிக மும்முரமானது, விமானங்களை தயாரிப்பதில் மும்முரமான ஒரு நிறுவனம், இஸ்ரேலுக்கு சொந்தமான நிறுவனம். இஸ்ரேலுடைய ரஃபேல் விமான தயாரிப்பு நிறுவனம், ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தின் மீது உச்சமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தென் பிராந்திய கட்டளை தலைமையகத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் 56வது வேவ் அலையை தாக்குதல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு உட்கட்டமைப்பு அதே போன்று ஆயுத கிடங்குகள் தொடர்ந்து இலக்கு வைக்கப்படுகிறது. இஸ்ரேலை நாங்கள் அழித்துவிட்டு தான் முடிப்போம் என்றெல்லாம் இன்றைக்கு அலி லாரிஜானி அவர்கள் சூளுரைத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். எனவே நாங்கள் தான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப காலில் விழாத குறையாக அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளிடத்தில் கெஞ்சிறாரு. எங்களிடத்தில் வந்து ஈரான் கெஞ்சுகிறது என்று சொன்னவர் இப்ப ஈரான் இடத்துல போய் கெஞ்சுகிற கேவலமான நிலையும் உண்டாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இவர்களுக்கு இழிவை கொடுப்பான், ஆக்கிரமிப்பாளர்கள் இழிவை அடைவார்கள், அப்பாவிகளை கொள்பவர்கள் அழிவார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகாத சகோதரர்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் இரவு தொழுகைகளிலும் அப்பாவிகளுக்கு எதிராக இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் நடத்துகிற இந்த யுத்தத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், அழுது பிரார்த்தனை செய்யுங்கள். ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். இவர்கள் காசாவை அழித்தார்கள், இப்பொழுது ஈரானை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காசாவுக்காக நின்னது அவன் மட்டும்தான். அவனை அழிச்சிட்டாங்கன்னு சொன்னா காசாவை பத்தி நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க. எனவே காசா பாலஸ்தீன மண் பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுடைய 3வது புண்ணியத்தலமாக இருக்க புனித மஸ்ஜிதுல் அக்ஸா பாதுகாக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் நம்ம கண்டிப்பாக ஈரானியர்கள் இப்பொழுது பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த அப்பாவிகளுக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அவங்க அப்பாவிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்க
இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் மனிதர்கள். ஷியா சன்னி அதெல்லாம் ஓரமாக வைங்க. முதல்ல அவர்கள் மனிதர்கள். அவங்க கொல்லப்படுறதுல சந்தோஷப்படலாமா? அவங்களுக்காக கவலைப்படக்கூடாதா? எனவே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் அந்த மக்களுக்காக கையேந்துங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், மத்தியர்களுக்கு அமைதி திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அரபு நாடுகளுடைய கரெக்டாக இருக்குது. அமெரிக்காவுடைய தளத்துக்கு தான் அடிக்கிறான், எனவே நம்ம சத்தமில்லாமல் நின்றுக்கிறோம்னு நிற்கிறாங்க. இதே மாதிரி இருந்தால் எங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தில் ஈரான் இப்பொழுது வரைக்கும் கையோங்கி இருக்கிறது, தொடர்ந்து கையோங்கும். கண்டிப்பாக மத்தியர்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே ஆக்கிரமிப்புகள் நீங்கி அமைதி பெருக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் குரலில் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.